நம பார்வதீபதையே அரர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சுவாமி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தால நம்மளாம் நல்லா இருக்கும். இருந்தாலும் நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் நம்மளை விட்டு அகலுவதே இல்லை. என்ன காரணம் இதுக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. இதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கடன் பிரச்சனை. அப்பா அம்மாவோட சண்டை போடுறது, புள்ள தம்பியோட சண்டை போடுறது, பொண்டாட்டியோட புருஷன் சண்டை போடுறது, இதெல்லாம் சகஜமாக இருந்தாலும் இந்த கடன் தொல்லை தான் உயிரையே அப்படியே குடிச்சு எடுத்துரும். இதெல்லாம் குடிக்காம இருக்குன்னா ஒரு தீர்வு ஒன்று நான் சொல்றேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. என்ன தீர்வு அப்படின்னா, ஒரு ஆலயத்துல நான் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சது, விபூதி பிரசாதம் வாங்கிட்டா, புஷ்பத்தை வாங்கிட்டா, அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம். ஆனா அந்த சன்னதியை விட்டு அவன் நவரவே இல்லை. என்ன சுவாமி அப்படின்னு கேட்டேன். கல்ல தாரையா ஆத்துக்கார ஆம்படையாலும் கண்ணீர் விட்டு அழுதுண்டே இருந்தான். சரி, ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் சுவாமிகிட்ட ஓரமா போய் உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் அவளே கூப்பிட்டு சொல்றா, சுவாமி எங்களுக்கு இதே மாதிரி பலவிதமான கஷ்டங்கள், வீடை வாங்கினோம், கடன் தொல்லைகள் அதிகமா இருக்கு, இதை எங்களால நிவர்த்தி பண்ணவே முடியல அப்படின்னு ஒரு பிரார்த்தனைய சொல்லி அழுதா சுவாமிகிட்ட. என்னதான் சன்னதியில போய் நின்று அழுதாலும் அதனுடைய மகா பலன் உண்டு. அப்ப ஒரு கடனை தீர்ப்பதற்குரிய வழிகளை சொல்லக்கூடிய வாசனங்களை ஆரம்பிச்சோம். ஒண்ணுமே கிடையாது சார், இந்த கடனை ஈஸியா தீர்க்கலாம். இந்த செவ்வாய்க்கிழமை ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அதிக சக்தி உண்டு. என்ன சக்தி அப்படின்னா, 2 சக்திகள். இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா மற்ற சுவாமிகள்லாம் விட செவ்வாய்க்கிழமையில 2 தெய்வங்கள் பவர்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு துர்காதேவி, இன்னொன்னு முருகப்பெருமான். ஏன் சுவாமி இந்த துர்காதேவியும் முருகப்பெருமானும் அந்த செவ்வாய்க்கிழமையில இவ்வளோ பவரா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டேன்னா, செவ்வாய்க்கு அதிக கோபகாரகன், 2வது மகா திடகாத்திரகாரகன். உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து உங்களை கடனை அடைக்கணும்னா அவன் உங்க பின்னாடி இருக்கணும். அதே நேரத்துல உங்களை அழ வைக்கணும் அப்படின்னா அவனே அழ வைப்பான். கொடுத்து அழ வைக்கிறவன் அவன் தான். அதே போல இந்த செவ்வாய்க்கிழமையில என்ன பண்ணணும் அப்படின்னா, சாயங்காலம் இல்ல காலையில 2 வேளையில ஒரு வேளை நீங்க என்ன பண்ண அப்படின்னா, கொஞ்சோண்டு உப்பு மிளகு அது 2த்தையும் கலந்துக்கணும். கலந்துட்டு வாசல் நிலம் இருக்கு பார்த்தல வெளியில, இந்த மூலையில அந்த மூலையிலையும் உப்பையும் மிளகையும் போட்டுடணும். இல்ல நீங்க ஒரு பாத்திரத்துல வச்சாலும் சரி. இது ஈரம்படாம வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் வச்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை வச்செல்லாம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 3 நாள் கம்ப்ளீட் ஆகி 4ஆம் நாள் வந்துடும் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில அதை மாத்தணும். இது ஏன் இதை இப்படி பண்றோம் அப்படின்னா, எல்லாருக்குமே காசு பிரச்சனை அதிகமா இருக்கு சார். ஏதானு ஒரு விதத்துல சுவாமி நமக்கு உதவி பண்ண மாட்டாரா அப்படின்னா, இதுதான் விஷயம். அந்த வந்த எஜமானர்கள்ல சொன்னோம் இதே மாதிரி பண்ணுங்கோ அப்படின்னு. அவளும் ஆத்துல போய் பண்ணி பார்த்தா பாருங்கோ, 1 மாசமா கோயிலுக்கு வரவே இல்லை. அவ முகம் நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா வரவே இல்லை. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. பார்த்தா ஒரு நாளைக்கு திடீர்னு அவ 2 பேர் கார்ல வந்து இறங்கி, சுவாமி நல்லா இருக்கேலான்னு எங்களை கேட்கிறான். நல்லா இருக்கம்மா, என்னம்மா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். சுவாமி எங்க கடல்லாம் அடைஞ்சு போச்சு, நாங்க நல்லா இருக்கோம், இந்த முருகப்பெருமானுக்கு எங்களுக்கு அபிஷேகம் பண்ணி கொடுங்கோ, நீங்க அன்னைக்கு சொன்னேன் இதே மாதிரி செய்யுங்க ஒண்ணு அப்படின்னு. அப்ப இதனுடைய தாற்பயத்தை சொன்னோம். உப்பு என்ன ஆகும் அப்படின்னா, கரையக்கூடிய தன்மை, விஷத்தன்மைகளை எடுக்கக்கூடியது வேற. 2வது மிளகு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப அந்த மிளகும் உப்பும் சேர்ந்ததுன்னா அது காரச்சுவையே தனி. வியாதிகளையோ இல்ல இதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் எல்லாத்தையும் நொடியில போக்கக்கூடியது. திருஷ்டியை ஆகர்ஷணம் பண்ணின்றோம். அதை என்ன பண்ண, செவ்வாய்க்கிழமை வச்சு சுவாமி விளக்கேற்றி தீபம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு, அந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வாசல்ல அந்த உப்பு மிளகு இருக்கும்போது விளக்கு எரியணும். சாயங்காலம் விளக்கு எரியணும். சாயங்காலம் நீங்க காலையில வச்சா கூட
சாயங்காலம் விளக்கு எரியணும் அந்த ரெண்டு இடத்துலையும். இதனுடைய மகா பலன் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு பிரதானமா இருக்கிறது நிலைவாசல். நீங்க எங்க போனாலும் வாச நிலை தான் நமக்கு பிரதானம். அந்த நிலை என்னன்னு அப்படின்னா நிரந்தரமாக இந்த இல்லத்தை தடக்கூடிய ஒரு பெரிய விஷயம். நீங்க போனீங்கன்னா கிரகப்பிரவேசத்துல பார்த்தீங்கன்னா வாசகால் பூஜை தான் முதல்ல பண்ணுவா. ஏன் அந்த வாசகால் பூஜை பண்றா அப்படின்னா வாசக்கால் தான் நிரந்தரமானது நமக்கு. அதனால அங்கதான் வாஸ்து புருஷரோட அனைத்து தேவதைகளும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. அதனால இந்த வீடு நிரந்தரமாக இருக்கணும், இந்த கடன் தொல்லைகள்லாம் விலகிச் செல்லணும் என்பதற்காக அந்த வாசல் நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 உப்பும் மிளகையும் கலந்து நல்லா ஒரு கை வைங்கோ, 2 பக்கம் வச்சு விளக்கு தீபம் ஏத்துங்கோ. நல்ல எண்ணெயிலையும் ஏத்தலாம், நெய் விளக்கும் ஏத்தலாம். நீங்க எந்த எண்ணெயில வேணாலும் ஏத்துங்கோ. ஆனா வாசல்ல ஏத்தும் பொழுது நல்லெண்ணெய் அல்லது நெய், 5 எண்ணெய் இருக்கிறதுலாம் வாசல் ஏற்றக்கூடாது. நீங்க இதை ரெண்டுத்தையும் ஏற்றி 2 பக்கம் விளக்கு ஏற்றிட்டு ஊதுபத்தி ஏற்றிட்டு நீங்க மட்டும் உங்க வீட்டில் இருக்க முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யுங்கள். சாமி எங்கள் குலதெய்வம்லாம் வேற சுவாமியை வேண்டோம், முருகப்பெருமான் தான் கடனை அடைப்பார். ஏன் இந்த செவ்வாய்க்கிழமையில சொல்றோம் அப்படின்னா, செவ்வாய் உச்சத்துல இருந்தாலும் எப்படி ஒரு பெரிய கோபக்காரன் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு அடங்கியவன். ஏன்னா செவ்வாய் அப்படிப்பட்ட ஒரு திடகாத்திரமான ஆள். அவருக்கு மூலாதாரமாக இருந்தவர் விநாயகப் பெருமான். புள்ளியார வாங்கினாலே செவ்வாய் ஓடும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனால் முருகப்பெருமானுடைய வாக்குக்கு சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டு முருகப்பெருமானுடன் இருக்கிறார் செவ்வாய் கிரகம். அதே போல அம்பாளுடைய துர்காதேவியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த செவ்வாய்க்கிழமையில எதுக்காக விளக்கு ஏத்துறோம் அப்படின்னா, ராகுகால விளக்குன்னு ஒண்ணு இருந்தா கூட அது செவ்வாய்க்கிழமையில் ஏத்துகிறோம். ஏன்? அந்த கிழமையின் தத்துவம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்காரகன் அனைத்து விதமான பாக்கியத்தை கொடுப்பான். ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் விளக்கேற்றி இதுவே நம்ம செஞ்சோம்னா செவ்வாய் தோஷம் விலகுகிறது. அதே போல இந்த செவ்வாய்க்கிழமை என்று நம்ம ராகுகாலத்துல வழக்கு போட்டா கூட செவ்வாயான அந்த கிரகமானது அம்பாளுக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுள்ளது. அதனால்தான் செவ்வாய்க்கிழமையில அவ்வளோ விசேஷமான அம்பாளுக்கு பிரார்த்தனை செய்கிறோம். செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் அவ்வளோ பவராக இருக்கும். அதனால ஆன்மீக நேயர்கள் எல்லாம் உங்க கடன் பிரச்சனை தீரும் சார், வேகமா பயப்படாம செய்யுங்க. நீங்க ஹோமெல்லாம் பண்ண வேண்டாம், எந்த இதுவும் பிரதட்சணம் பண்ண வேண்டாம். நீங்க விளக்கு ஏத்துங்க. ஏத்திட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கோவில்ல போய் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து முருகப்பெருமான்கிட்ட விளக்கு போடுங்க. உங்க கடன் தொல்லை எப்படி நிவர்த்தி ஆகிறது என்பதை நீங்க பாருங்கள். அதே போல அந்த உப்பையும் மிளகையும் வெள்ளிக்கிழமை அன்று எடுக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில எடுத்துட்டு திருப்பி சாயந்தரம் வைங்க. ஏன் சாயந்தரம் வைக்கன்னு சொல்றோம் அப்படின்னா, சாயந்தரம் வச்செல்லாம் அந்த பில்லி சூனியங்கள் விவகாரங்கள்லாம் தள்ளி போகும், இந்த சாப நிவர்த்திகள்லாம் தள்ளி போகும், ஜந்துக்களுடைய அந்த வாசனைகள்லாம் நவுந்து போகும். ஏன்னா சாயங்கால வேலை அவ்வளோ விசேஷம். அதனால அந்த சாயங்கால வேலை நீங்க வச்சேன்னா அவ்வளோ அனுக்கிரக சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்துக்கு எந்த ஒரு நம்ம கிரகத்துல தாண்டவமாடக்கூடிய அந்த துர்தேவதைகள்லாம் விலகி சென்று நமக்கு வழிகாட்டுவார்கள். சாமி எனக்கு பணம் வசதியே இல்லை, ஆனா நான் கடல்ல இருக்கேன், எனக்கு எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு நல்ல மனிதர்களை அந்த தெய்வம் உங்களுக்கு அணுகச் செய்யும். யாரான ஒருத்தர் வருவான், வந்தோடனே என்னையா கஷ்டப்பட்டுருக்கியா, ஆமா ஐயா நாளைக்கு வட்டி கொடுக்கணும் அப்படின்னா அவன் உனக்கு உதவி பண்ணுவான். அவன் தான் முருகப்பெருமான். நீங்க பூஜை பண்ற விதம் இருக்கு பார்த்தீங்களா, பிரார்த்தனையே கைகூடும். அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்களா, இந்த கடன் தீரத்துக்கு ஒரு ஷார்ட்டான வழி. பேங்க் கடன் இருந்தா கூட நம்ம மாசம் கரெக்டா நம்மத்துக்கு ஒரு காவல்கார மாதிரி நிக்கப்படாது. அவர் மாசம் கரெக்டா நம்ம பேங்க்ல போய் உட்கார்ந்துட்டோம் அந்த பணம், அதுக்கு வழிகாட்டணும் முதல்ல பகவான். அதனால இந்த முருகப்பெருமானை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று எப்ப வேணா கோயிலுக்கு போகலாம். ஆனா சாயந்தரம் விளக்கேத்திட்டு இந்த உப்பு மிளகை 2 நிலவாசலுக்கு வெளியில உப்பு மிளகை வைக்கணும். நீங்க சாதாரண தரையில வச்செல்லாம் கரைஞ்சி போயிடும். மற்ற நாளைக்கு ஒரு பாத்திரத்துல எடுத்து வைங்கோ, அது ஆட்டோமேட்டிக்கா தானாவே கரையும். அதை என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமைங்க எடுத்துட்டு அதை திருப்பி காலில் படாம கடலோரம் இருக்கிறவங்க எல்லாம் கடல்ல கொண்டு போடலாம். அப்படி இல்லையா கிணத்துல போடுங்க. சாமி எங்களுக்கு கணமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல 30வது மாடியில இருக்கோம், நாங்க என்ன பண்றது அப்படின்னா ஜலத்துல போட்டுருங்கோ. அது தண்ணி கரைஞ்சிடும். அந்த ஜலத்தை காலில் படாம விட்டுடுங்க.
அந்த மிளகு இருந்ததுன்னா அந்த மிளகை பொட்டலம் அடிச்சு டஸ்ட்பின்ல போட்டுருங்க. காலில் படக்கூடாது. அந்த திருஷ்டியானது நிவர்த்தி ஆகி வெளியில போகும். ஆனா உங்க வீட்லயே நீங்க அதை வச்சுட்டே நினைச்சீங்களேன், உங்கள்கிட்ட அந்த காசுக்கு வரவே வராது. அதனால பண்ண அந்த பரிகாரம் இது எளிய பரிகாரம். அதே மாதிரி வேலை உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா இதே போலவே செய்யுங்க. செய்தால் அனைத்து விதமான துன்பங்களும் வெளிப்பட்டு நமக்கு நல்ல ஒரு செல்வத்தை முருகப்பெருமான் கொடுப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.